இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளாவோட ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபி உண்ணியப்பம். முழுக்க நெய்யில் செய்கிற இந்த ரெசிப்பியை ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துருக்க அரிசியில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வடித்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் செவ்வாழை எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை ரஃபாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி இந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பேட்டரை ஓவர் நைட் இல்லைன்னா 8 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஓவர் நைட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்ம பணியார பேனில் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். பொதுவாக இனிப்பு பணியாரம்னா மாவு அரைச்சி பேட்டரை ஓவர் நைட் விட்டு பணியாரம் ஊற்றும் போது தான் வெல்லம் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு வெல்லம் சேர்த்து தான் பேட்டரை ரெடி பண்ணுறோம். மாவை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் பொடியாக கட் பண்ணின 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை மிதமான சூட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காயை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மாவை ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளோட அப்பம் மாவு தயாராக இருக்குது. இப்போ பணியார பேனை ஹீட் பண்ணி எல்லா குழியிலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி முழுக்க நெய்யில் பண்ண போகிறதுனால நெய்யோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி மாவை 3/4 அளவு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம்க்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா உண்ணியப்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு பாதி குக் ஆனதும் இது ஜென்டலாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கேரளா ஃபேமஸ் உண்ணியப்பம் ரெடி. நம்ம எப்பவும் செய்கிற இனிப்பு பணியாரத்தை விட இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லேயும் இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.